ஹலோ வியூவர்ஸ். அதாவது ரஷ்யால மெடிசன் அப்படின்றது இன்னுமே பல பேருக்கு ரொம்ப எட்டாத தூரத்துல தொலைவுல இருக்க ஒரு கனவாவே இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, பயங்களும் இருக்கு. சோ இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஆத்தென்டிக்கா தேவைப்படும் இல்லையா? சோ அதுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் தான் இப்ப நம்ம கூட இருக்காரு. சுரேஷ் பாபு சார், டைரக்டர் ஆஃப் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். 35 வருஷமா இந்த பணியை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 மாணவர்களுக்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இவர்கிட்ட நிறைய உண்மையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. எஸ், கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நாங்க சோஷியல் மீடியால பாத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். எது உண்மை எது போய் அப்படின்றதே நமக்கு நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ 35 இயர்ஸ் ஆஃப் லெகசி அப்படின்றப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப உண்மையா இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு தோணுது. 35 வருஷமா இந்த பணியை பண்ணிட்டு இருக்கப்ப அப்போ இருந்த ரஷ்யன் கல்ச்சருக்கும் இப்ப பாக்குறப்பயுமே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில? அந்த மாதிரி நீங்க பாக்குற சேஞ்சஸ் தான் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த ஒரு 35 இயர்ஸில் நிறைய இவால்வ் ஆகி வந்திருக்கு. 1991 நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு, அதாவது யூஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சு ரஷ்யன் ஃபெடரேஷனாக மாறின அந்த காலத்தில் மாணவர்களை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பும்பொழுது இங்கே ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. போய் அங்கே படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு 11 யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் போக முடியும்னு இருந்தது. திரும்பி வந்தவுடனே இங்கே டைரெக்டாக அவங்க வந்து ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் டாக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2002 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து எஃப்எம்ஜி, ஃபாரின்லேருந்து வரக்கூடிய மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுனாதான் இங்கே வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் நிலவுச்சு. அதுக்கப்புறம் கோவிட் காலகட்டங்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எஃப்எம்ஜி ரூல்ஸ். பட் இந்த எல்லா காலகட்டங்கள்லையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மருத்துவ கல்வியை சிறப்பாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் மற்ற நாடுகள் மாதிரி, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு சிறப்பாக இவ்வளவு காலமாக ஒரு மருத்துவ படிப்பு வழங்கக்கூடிய வேற நாடு எதுவுமே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கல்வி, இவ்வளவு காலங்களில் இவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் இந்திய மாணவர்கள் இன்னும் ரஷ்ய மருத்துவ கல்வியை சிறப்பாகவும் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாவும் தான் பாக்குறாங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க இப்ப சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நீங்க நிறைய பேருடைய ஸ்டோரியை பார்த்திருப்பீங்க. அவங்க ஜேர்னியை பாக்குறப்ப உங்களுக்கே பயங்கரமா எமோஷனலா இருந்திருக்கும். ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயுமே. அந்த மாதிரி நீங்க பார்த்து ஓகே இந்த மாணவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம கிட்ட வந்தாங்க, பட் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறப்ப ரொம்ப எமோஷனலாவும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்க ஒரு ஸ்டோரினா என்னவாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி மாணவர்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பல தட்டுகள்ல இருந்து, அதாவது வந்து டயர் 1 சிட்டிஸ்ல இருந்து டயர் 2, டயர் 3, இன்னும் வில்லேஜ், இந்த மாதிரி மாணவர்கள் வந்து நம்மளோட படிச்சு டாக்டராகி வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தமிழ் மீடியத்துல படித்த மாணவர்கள், அதாவது முதல்ல இருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கவர்மெண்ட்லயோ இல்லை தமிழ் மீடியத்திலோ படித்த மாணவர்கள் நம்ம மூலமா போய் ரஷ்யால மெடிக்கல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இங்க எஃப்எம்ஜி பாஸ் பண்ணி இங்க சக்சஸ்ஃபுல்லா டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்லும் பொழுதும், அவங்க பெற்றோர்கள் அதை பார்த்து பெருமைப்படும் பொழுதும், இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று தரும். இப்போ ரீசெண்டா வந்து இந்த சோசியல் மீடியா காலகட்டங்கள்ல நாங்க நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்டா பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்றோம். சில பெற்றோர்களோட மகிழ்ச்சியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, குழந்தை காலையில கிளம்பி போறான், முடிச்சுட்டு டாக்டர் அவன் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான், இன்னைக்கு ஒரு நியூரோ சர்ஜனை என் பையன் மீட் பண்றான், இன்னைக்கு என் பையன் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணான், இன்னைக்கு என் பையன் வந்து இதை பண்ணான் அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்களோட பெற்றோர்கள் அவர்களோட பிள்ளைகளோட வளர்ச்சியை கூட இருந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் போட்டு மகிழ்ச்சி அடையும் போது, அதை நாங்கள் இங்கே ஆஃபீஸில் உட்கார்ந்து அதை பார்க்கும் பொழுது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அலாதின்னு தான் சொல்லணும். ஓகே, அந்த கையிலே ஆகாசம் அந்த மொமெண்ட் நிறைய பேருக்கு கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோவா பார்த்து ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க சொன்ன பதில்ல இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன சுத்தி இருக்கவங்களுக்குமே அப்புறம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இப்ப ரஷ்யால மெடிசன் அப்படின்றது வந்து பணக்காரங்களுக்கான ஒரு படிப்பு. அந்த கல்வி வந்து நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது ஒரு ரொம்ப தயக்கமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, ரஷ்யால மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா வந்து எல்லா தரப்புல இருந்தும் தான் வராங்க. அதாவது ஒரு ஏழை மாணவராக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலேருந்து தான் வராங்க.
பட் கல்வி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஒரு 35 36 வருஷம் 36வது வருஷமா செய்யக்கூடிய இந்த தொழிலை நாங்க வந்து எல்லா வகையான மாணவிகளுக்கு தரணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ நாங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த ஒரு அகாடமிக் இயர்ல ஒரு செமஸ்டருக்கு 1.6 lakhs, ஒரு செமஸ்டர் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை 1.6 lakhs இந்திய ரூபாயில வரக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த மருத்துவ கல்லூரியை இந்த வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ எல்லா தரப்பு மக்களும் கண்டிப்பா இந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான கல்வி கடன்கள் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. இந்த கல்வி கடன்கள் எடுக்கிறதுக்கான உதவிகள், அதாவது யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணுமோ, அட்மிஷன் லெட்டர் தேவை அப்படின்னா அட்மிஷன் லெட்டர், உங்களுக்கு அதுக்கு தேவையான எஸ்டிமேஷன், இந்த மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட்டா நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்க நம்மளோட ஆஃபீஸும் தயாரா இருக்கு. ஸோ நம்ம கூட வந்து அவங்க ஜேர்னி பண்ணும் பொழுது இந்த ஹெல்ப் அவங்க எடுத்து எஜுகேஷன் லோனை கவர் பண்ணாங்க அப்படின்னா எல்லாராலையும் இதை வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா. அப்ப இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு அஃபிஷியல் செக்யூரிட்டி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்ல கூட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு பயம் இருக்கும். ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா கல்வி கிடைக்கும், அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பான சூழல் இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ ரஷ்யன் ஹவுஸ் சென்னையோட உங்களோட அசோசியேஷன் எப்படி சார் உருவாச்சு? அதனால அஃபிஷியல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கொடுக்க முடிஞ்சது? நாங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 35 36 வருடங்களும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய தூதரகத்தோட கலாச்சார மையமோட தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் சென்னையில் ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க நிறைய இந்த யூடியூப்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம், அவங்களோட பெற்றோர்களா இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிகளா இருக்கலாம், எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல மருத்துவம் அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு மாணவர் ஒரு கல்லூரியில சேர்ந்து அவர் முடிச்சிட்டு வர்றதோட அவர்களுக்கான கடமை முடியறது கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த மாணவர் ஒரு பிஜிக்கு போறாரு, இல்லைன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்எம்எல் எழுதுறாரு, இல்லை பிளாப் எழுதுறாரு அப்படின்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில்ஸ் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அந்த காலேஜுக்கு ஒரு மெயில் அனுப்புதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த மெயிலுக்கு ரிப்ளை வரலன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் கம்பெனியா தான் அவங்க இருக்கணும். ஓகே, அண்ட் நீங்க இன்னைக்கு ஒரு கம்பெனில போறீங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் ஒரு 10-12 வருஷம் இருக்குமா, நமக்கு அதற்கான உதவிகளை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றத இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் அதை செக் பண்ணணும். ஏன்னா முடிச்சுட்டு வந்து இந்தியாவில எஜுகேஷன் கண்டினியூ பண்றது இல்ல இந்தியாவில பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத விட இந்த மாணவர்கள் பல மேலை நாடுகள்ல போய் படிக்கிறதுக்கும் அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு பிஜி நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு லைசன்சிங் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எழுதுறதா இருந்தாலும் சரி, உங்களோட அல்மா மேட்டரான நீங்க எந்த காலேஜில் யூஜி படிச்சீங்களோ அந்த காலேஜில் உங்களோட கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ இதுல ஏதாவது ஒரு தடங்கள் வர பட்சத்துல இந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கணும். இது ஏன் நான் இவ்வளோ தைரியமா சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பல மாணவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம். அதாவது காலேஜோட டிகிரின்றது மட்டும் இல்லாம சில மாணவர்கள் இங்க பாத்தீங்க அப்படின்னா நீட் எழுதிட்டு தான் ரஷ்யாவுக்கு போய் படிக்கணும்ன்றது இருக்கு. ஸோ சில மாணவர்கள் நீட் ஸ்கோர் கார்டே இங்க விட்டுறாங்க, தொலைச்சிடுறாங்க. ஏதோ ஒரு சம்பவங்கள்னால அவங்க கிட்ட அந்த மெடிக்கல் முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபைல்ல நீட்டோட ஸ்கோர் கார்டு இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க சார் எனக்கு நீட் ஸ்கோர் கார்டு வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம் அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் அவங்களோட நீட் ஸ்கோர் கார்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கப்பா நாங்க வந்து செயல்படுறதுனால அவங்க படிப்புக்கு மட்டும் இனிஷியலா இருந்து அவங்கள முடிச்சுட்டு வர்றதுக்கு இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சருக்கும் எங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்றது ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர்ல ரஷ்யன் ஹவுஸ்ல நாங்க இவ்வளவு நாளா இருக்கிறதுனால இந்த மாதிரி சில பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது அத்தென்டிசிட்டி, அதாவது ஒரு சாதாரண ஒரு நபரோ சாதாரண ஒரு நிறுவனமோ ஒரு ரஷ்யன் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்துட முடியாது. ஸோ நாங்கள் எவ்வளவு தூரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு சாதகமாகவும் கரெக்டாகவும் மாணவர்கள் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ வருஷமாக நம்ம ரஷ்யன் ஹவுஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு கவுன்சிலிங் அண்ட் அந்த ஹெல்ப்பை நம்ம பண்ணிட்டு இருக்க முடியுது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் நாங்கள் படிக்கணும் அப்படின்னும் பொழுது
ஒரு யூனிவர்சிட்டியை தேடுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு காலேஜை தேடுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நிறுவனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடாம ஒரு ரஷ்யன் ஹவுஸ்ல 35-36 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றபோது அவங்களுக்கான அத்தென்டிசிட்டி இது கண்டிப்பா ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு தோணுது என்னன்னா, இது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டா தானே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த டைம்ல ரொம்ப அத வியாபாரகரமா பாக்குறாங்க அப்படின்றப்ப சோஷியல் மீடியாலயுமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அந்த டைம்ல ஒரு 3 டிகேட்ஸா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த சக்சஸ்க்கான சீக்ரெட் என்ன சார்? சக்சஸ்க்கான சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி. அதாவது இந்த மாணவர்கள் அங்க போய் என்ன நேர்கொள்வார்கள் அப்படின்றத வந்து நாங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சிருவோம். நேரில் அவங்க வந்து உட்கார்றாங்க, ஒரு பேரண்டோ ஒரு டீச்சரோ நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் வந்து உட்கார்றாங்க அப்படின்னும் பொழுது ரைட் ஃப்ரம் அப்ளிகேஷன் ப்ராசஸ், நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்னைக்கு எழுதி கொடுங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு டாக்டரா ஒரு ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அவங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓட்டி காமிச்சிருவோம். ஓகே, டைம் டிராவல் பண்ணி இத தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவோம். ஓகே, அதாவது போறதுக்கு முன்னாடி என்ன ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி படிக்கணும், திரும்பி வந்தா எப்படி இவங்க டாக்டர் ஆக முடியும் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாசிட்டிவா நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றது அப்படின்றத விட நாங்க வந்து நெகட்டிவான எல்லா பாயிண்ட்ஸையுமே சொல்லிடுவோம். ஆனா அது யாரும் பண்ண மாட்டாங்களே சார். ஏன்னா நெகட்டிவா சொன்னா ஓகே பயம் வந்துரும், அதனால நம்ம கிட்ட வர மாட்டாங்க அப்படின்றதானே. அதனால தான் நாங்க நெகட்டிவான எல்லா பாயிண்ட்ஸையுமே சொல்லிடுவோம். அதாவது முதல்ல வரக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் பயமுறுத்தி விட்டுருவோம். உங்களுக்கு இது வந்தா இது படிக்கணும், படிக்க முடியலன்னா இப்படியே எழுந்து போயிடுங்க அப்படின்றது தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீட்ல 720க்கு 600 வாங்கினவங்களோ 650 வாங்கினதோ அதிகமான மாணவர்கள் நம்ம கிட்ட வர்றது கிடையாது. நீட்ல ஜஸ்ட் பாஸ் பண்ண மாணவர்கள் 200 300 அப்படின்ற மாணவர்கள் தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ கண்டிப்பா அவங்களால இந்த நீட்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்றது ஒரு பாயிண்ட். அப்படின்னு இருக்கும் பொழுது அங்க போய் மெடிக்கலை அவங்க கண்டினியூ பண்ணணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தாதான் போகணும். இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு எப்படி வரும், அதுவும் 6 வருஷம் கண்டினியூஸா இந்த மெச்சூரிட்டி இருக்கணும், இந்த முதிர்வு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஊந்துதல் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ இந்த ஊந்துதல் அதிகமா இருக்கிறது அப்படின்றது எவ்ரிடே பேரண்ட் அவங்களுக்கு வந்து ஊந்துதல் தர முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் போகணும் அப்படின்னு நம்ம முதலே சொல்லி அனுப்புறதுனால அவங்களோட அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து நம்மளை கரெக்டா அவங்க பார்ப்பாங்க, இவங்க முதலே சொன்னாங்க நான் தெரிஞ்சுதான் போனேன் அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்ளைமர்ஸ்லாம் முன்னாடியே கொடுத்துறது, ஃபால்ஸ் ஹோப்ஸ் எல்லாம் இல்லாம கிடையாது கண்டிப்பா. அண்ட் இப்ப சில விஷயங்கள் ஃபால்ஸ் ஹோப்பா பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி இருப்பாங்க இல்லையா, நம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை ரீச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க உண்மை நம்பிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவாங்கல்ல சில விஷயங்கள், இந்த மாதிரிலாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும் சார்? முதல் விஷயம் வந்து பணம். அதாவது நிறைய பணம் வந்து அதிகமாக வாங்கப்படுது இந்த இண்டஸ்ட்ரியில். அதாவது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டுருவாங்க. அதாவது ஒரு செமஸ்டருக்கு 1 லட்சத்துக்குள்ளே கூட நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி எல்லாம் அட்மிஷன் போடுறவங்க இருக்காங்க. நிறைய மாணவர்கள் ஏமாந்தது, பேரண்ட்ஸ் ஏமாந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பணம். ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய காலேஜஸ்ல கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. எந்த காலேஜ் அவங்க சொல்றாங்களோ அந்த காலேஜஸ்ல போய் இவங்க சேர்றது கிடையாது. ரொம்ப வித்தியாசமா, இது ஆக்சுவலா ஜோக்குன்னு கூட சொல்லலாம், சில மாணவர்களை சில ஏஜென்சிஸ் ரஷ்யான்னு கொண்டு போய் வேற நாடுகள்ல எல்லாம் சேர்த்திருக்காங்க. இது விஷயமே 6 மாசம் கழிச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியுது. இந்த அளவுக்கு வந்து விஷயம் தெரியாம மாணவர்கள் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த அளவுக்குல தான் மற்ற ஏஜென்சிஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இப்ப ரஷ்யால படிக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே எந்த காலேஜ்ல சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். சோ மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான காலேஜஸ் சார் சூஸ் பண்றாங்க ரஷ்யால? சரி, ரஷ்யாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரஷ்யால ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட். ரஷ்யால இன்னி வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் வியாபாரமயமாக்கப்படவில்லை. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்திய சூழ்நிலையில மிகப்பெரிய வியாபாரமாக கன்சிடர் பண்ணக்கூடிய மருத்துவமும் கல்வியும், எல்லா ஒரு வசதியான ஆட்களும் செல்வந்தர்களும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு காலேஜோ ஸ்கூலோ ஒரு ஹாஸ்பிட்டலோ வச்சிருக்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவில் இந்த மருத்துவமும் கல்வியும் இன்னும் வந்து வியாபாரமயமாக்கப்படவில்லை. விச் மீன்ஸ் ரஷ்யாவுக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய எல்லா காலேஜஸுமே
கவர்மெண்ட் காலேஜஸ் தான், எதுவுமே ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல கண்டிப்பாக ரேங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆப்வியஸ்லி மாஸ்கோவில் இருக்கக்கூடிய சில காலேஜஸ், ஐஎம் சச்சினோ மாஸ்கோ மெடிக்கல் அகாடமி, பிராகோவ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மெஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டயர் 2 சிட்டிஸான கசான்ல இருக்கக்கூடிய கசான் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி, வோல்கோகிராட்ல இருக்கக்கூடிய வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸும் ஒரு சிறந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஃபெடரல் ஸ்டேட்டஸ், அதாவது ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3 வகையான கல்லூரிகள் இருக்கு கவர்மெண்ட்லேயே. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆனக்கூடிய ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய இமானுவல் கேண்ட் பால்டிக் ஃபெடரல் யூனிவர்சிட்டிஸ், நார்த் கவுகாசியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி, இது இந்த வருஷம் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்திய மாணவர்களுக்காக. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் சேர்ந்து மாணவர்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கான டீச்சிங் ஃபேக்கல்டிஸ், அவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அந்த சிட்டியோட டுவெல்லிங், அதாவது அவங்களோட அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க திரும்பி வருவாங்க. ஓகே, நீங்க சொல்றப்ப இன்னுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கு. இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இருந்தா அவங்க கண்ணை மூடி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும்? இதெல்லாம் உங்க செக்லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் லிஸ்ட்ல அந்த யூனிவர்சிட்டி இருக்கா, இந்தியன் எம்பசி எந்த நாட்டில் போய் அவங்க படிக்கிறாங்களோ அந்த இந்தியன் எம்பசி அந்த யூனிவர்சிட்டியை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சில பேசிக் ரெகக்னிஷன் லிஸ்ட் அவங்க பார்த்தாங்க அப்படின்னீங்கனால அது போதும். அண்ட் மோர் ஓவர் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி இந்த மாணவர்களை அனுப்பும் பொழுது இதுக்கான இந்த ப்ரீ செக் பாயிண்ட்ஸை நாங்கள் செக் பண்ணி தான் கண்டிப்பாக அனுப்புவோம். ஓகே, ஸோ எங்கிட்ட வரும் பொழுது இந்த மாணவர்கள் இந்த ரெகக்னிஷனை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் டு நோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டிஸ் WHO லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றதும், அந்த நாட்டில் இருக்காங்களே, எந்த நாட்டில் போய் படிக்க போகிறாங்களோ, இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியோட லிஸ்ட்டில் இந்த யூனிவர்சிட்டி இருக்கா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, இந்த ஒரு தெளிவு இருந்தால் இன்னொரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இறங்கலாம் உள்ள. ஓகே சார், இப்போ வந்து அங்கே இருக்க எஜுகேஷன் எல்லாம் தாண்டி அங்கே லைப்ரரியா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸோட ஸ்டார்ட் டேட் ஆர் எப்போ இந்த யூனிவர்சிட்டி நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிறந்த காலேஜ்னு கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருப்பேன். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 215 வருஷம் ஓல்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், பேஷண்ட் இன்ஃப்ளோ, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மற்ற நாடுகள் போல இல்லாமல் ரஷ்யாவில் ஒரு காலேஜில் நாங்கள் சேர்க்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 100லேருந்து 150 மாணவர்களை மட்டுமே சேர்க்க முடியும். எதனால சார் அந்த குறைவான? எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் இன்டேக்கும் பார்த்தீங்கன்னா 100, 150, 200 அவ்வளோதான் இருக்கும். ஸோ எதனால அப்படின்னா அவ்வளவுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆயிரக்கணக்கான மாணவர்களை சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியும், ஆனால் அவங்களுக்கான இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லையும் ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 12லேருந்து 15 பேர் தான் இருப்பாங்க. குவான்டிட்டி கம்மியா, குவாலிட்டி அதிகமா. கண்டிப்பா. ஸோ இப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையே இருக்கும் பொழுது இந்த மாணவர்களோட பார்ட்டிசிபேஷன் இந்த கிளாஸ்ல அதிகமா இருக்கும். ஓகே, எஸ், நேரடியான ஒரு நமக்கு அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் கம்மியா இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்டராக்ஷன் பெட்டரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியோட தரம் சிறப்பா இருக்கும். ஓகே, பர்சனல் ட்ரைனிங் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ அடுத்ததான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா சார், எல்லாருமே இன்னொரு பயப்படுவாங்க, நீட் ஸ்கோர் வந்து இவ்வளவு இருக்கணுமா, கம்மியா இருந்தா நம்மளால போக முடியாதா, இல்ல நீட் எழுதாம நம்ம போக முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களை நோக்கியுமே வந்திருக்கும். ஸோ இதுக்கான பதில் என்ன சார்? 2017 நீட் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மாற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் நீட் இல்லாமல் போகலாம், நீட் இல்லாமல் போய் மெடிக்கல் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய தருவாயில்
மாணவர்கள் வெளிநாடுக்கு போய் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் நீட் எழுதி அந்த வருஷம் பாஸ் ஆகி இருக்கணும். ஓகே. நீங்கள் எந்த வருஷம் போகிறீங்களோ அந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக நீட் பாஸ் ஆகிருந்தால் தான் நீங்கள் எந்த வெளிநாடாக இருந்தாலும் போய் மருத்துவம் படிக்க முடியும். அந்த வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்க நீட் தேவையில்லாமல் இருக்கலாம். பட் இந்திய கவர்மெண்ட்டோட ஒரு தெளிவான சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நீட் எழுதி பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சீட்டில் இருக்க டிமாண்டில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளே, ஃபார் எக்ஸாம்பிள் இமானுவேல் கான்ட் பால்டிக் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீட்டில் நீங்கள் ஒரு 123 125 பாஸ் மார்க் இருந்தாலும் 200க்கு மேலே எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப நீட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா விளம்பரங்கள்லாம் நம்ம பாக்குறப்ப நீட் இல்லையா, பரவாயில்ல நம்ம இங்க ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விளம்பரங்கள் பாக்குறப்ப ஓகே இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்தது. பட் நீட் ஸ்கோருக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு எல்லா இடத்துலயுமே, இல்ல முக்கியம்னே சொல்லலாம். கண்டிப்பா நீட் இல்லாமல் போகவே முடியாது. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் சார் பேச போறோம். FMGE அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க சிலபஸ் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட எப்படி சார் அலைன் ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியாவே நம்ம சொல்லலாம். FMGE அப்படின்றது இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாமினேஷன். இது வந்து 2002 வரும்பொழுது வேற எந்த நாடுமே போட்டியிலேயே கிடையாது. ரஷ்யா மட்டுமே மருத்துவ மாணவர்களை மருத்துவத்துக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டிருந்த இந்த நேரத்தில் 2002 வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் படித்து திரும்பி வரக்கூடிய மாணவர்கள் இந்த FMGE டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டம் வந்தது. இந்த சட்டத்திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகள் காம்படிஷன்லேயே வந்தது. ஸோ அது வரைக்கும் ரஷ்யா மட்டுமே மருத்துவர்களை இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம இருந்துட்டு இருக்கோன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது இதுக்கு ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ் பெருசா ஒன்றும் மாற்றங்களை கொண்டு வரல. ஏன் அப்படின்னா அவங்க முதல்ல இருந்தே இந்தியன் சிலபஸ் ஓரியன்ட் ட்ரைனிங்கை தான் இந்தியன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்திய மாணவர்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவையோ, அதாவது இப்போ பெரும்பாலும் இந்த சிலபஸ்ன்னு பேசக்கூடிய ஒரு 19 மெயின் சப்ஜெக்ட்ஸை தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 19 மெயின் சப்ஜெக்ட்ஸை காலங்காலமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்திய மாணவர்களுக்கு பாடமாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ திரும்பி வந்து இங்கே எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே சிலபஸை தான் அங்கே படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே கொடுக்கக்கூடிய அதே புத்தகங்களை, அனாட்டமியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சௌராஷ்டிராவோட புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோபயாலஜி, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தாலும் இங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய அதே புத்தகங்களை வச்சு தான் அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படின்ற காரணத்தினால இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த மாணவர்கள் அங்கே நல்லா படித்து கொண்டு இருந்தாங்கன்னா, நல்லா படிச்சுட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எழுதி கிளியர் பண்ணி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக ஆகிடலாம். சார் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்றப்ப ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. அது வந்து மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் மைண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஏதாவது கோர்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா, இல்லை ஆக்சுவலி அது பாசிபிளா? சரி, ஆக்சுவலாக வந்து வெளிநாடுகளுக்கு போனோம் அப்படின்னாலே வந்து FMGE எக்ஸாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய பயமுறுத்தலாக இருக்குது. ஸோ திரும்பி வந்தால் அங்கே கூட படிச்சிடலாம், பட் திரும்பி வந்தால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை நிறைய பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது இருக்குது. பட் அங்கே போய் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கரெக்டாக கிளியர் பண்ணி நல்லபடியாக படித்து திரும்பி வரக்கூடிய இந்திய மாணவர்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ண முடியும். இதற்கு தேவையான உதவிகள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கேருந்து சில ஃபேக்கல்ட்டிஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு FMGE ட்ரைனிங் கம்பெனியோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் வருடம் இங்கேருந்து போய் அங்கே ஒரு 1 வீக் 2 வீக் வந்து ஃபுல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஆப் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஆப்பில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸ் அவங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீக்லி அசஸ்மெண்ட்டும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னீங்கன்னா வந்த அந்த வருடமே அடுத்து நடக்கக்கூடிய FMGE எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாணவர்கள் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, எஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ ரஷ்யால மெடிசன் படிச்சா அது எப்பயுமே வந்து வேல்யூ ஃபார் மணி அண்ட் பெட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மைண்டுக்கு வருது. அதுக்கான காரணம் என்னவா சார்? சரி, நீங்கள் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ரஷ்யாவில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னா இது ரஷ்ய கல்வி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் ரஷ்யாவில் படிக்கக்கூடிய இந்த கல்விக்கு ரஷ்ய அரசு சப்சிடி வழங்குறாங்க.
இது என்ன சப்சிடி, ஏன் மானியம், கல்வி நீங்கள் என்ன சார் 1.5 லட்ச ரூபா சொல்கிறீங்க, சில காலேஜஸில் நீங்கள் மாஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வருடாந்திர கல்வி கட்டணம் வந்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் கூட போகும். ஸோ இப்படி ஒரு ஹை காஸ்ட்டாக தானே இருக்குது, இதுக்கு எப்படி ஒரு சப்சிடி நீங்கள் வழங்க முடியும் இல்லை வழங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுக்கு நாங்கள் ஜென்ரலாக எல்லா மாணவர்களுக்கும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் ஈஸியாக இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மாஸ்கோவில் மெஃபி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம அனுப்புகிறோம். இந்த மெஃபி யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சென்ட்ரல் மாஸ்கோவில் இருக்கும். ஓகே. இந்த சென்ட்ரல் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டலோட கட்டுமானம் பார்த்தீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு 40 மாடி 45 மாடி ஹாஸ்டலாக இருக்கும். இதில் இவங்களுக்கு வந்து 26வது மாடி இல்லை 28வது மாடியில் இவங்களுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. 2 பெட்ரூம், அதாவது 2 பெட் இருக்கக்கூடிய ஒரு ரூம், அட்டாச்டு பாத்ரூம், கார்பெட்டட் ஃப்ளோரிங், பாத் டப், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, இதை க்ளீன் பண்ணுறது, பெட் லெனின்ஸை மாற்றுறது, பில்லோஸை மாற்றுறது, இந்த எல்லா வேலைகளும் காலேஜே பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நான் ஆஸ் அ கான்ட்ராக்டர் ஆர் ஒரு நிறுவனமாக அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்பொழுது கேட்டையே நான் தாண்ட முடியாது. நானும் எங்களோட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் சையதும் போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். போனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. இப்படி நுழையக்கூடிய சூழ்நிலையில் ஃப்ரண்ட் லாபியில் தான் நாங்கள் இந்த மாணவர்களை பார்க்க முடியுமே தவிர, செக்யூரிட்டி தாண்டி உள்ளே போகணும் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் விசாக்கான வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெரிஃபை பண்ணி உங்க மேல எந்த குற்ற பின்னணியும் இல்லைன்னா தான் ஹாஸ்டலுக்குள்ளே போக முடியும். பாதுகாப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஒரு ஹாஸ்டலோட ஃபீஸ் சுமாரா எவ்வளவு இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான், பாத் டப் இந்த மாதிரிலாம் சொல்றப்ப அப்படிதான் இமேஜினேஷன் வந்தது. சோ ரொம்ப ஹையா இருக்கும்ன்றதான் மைண்ட்ல இருக்கு. இதோட ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு 2000 ரூபாய் தான். என்ன சார் சொல்றீங்க? ஸோ இதை வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில இவ்வளோ கம்மியான ஒரு ஃபெசிலிட்டியில் அவங்களுக்கு ஹாஸ்டல் கிடைக்குது அப்படின்னா திஸ் ப்ரூவ்ஸ் த ஃபேக்ட் தட் தே ஹேவ் சப்சிடி. கண்டிப்பா அவங்களுக்கு மானியம் கொடுக்கலன்னா இந்த ஒரு காஸ்ட்ல அவங்களுக்கு ஹாஸ்டல் வழங்கவே முடியாது. ஸோ இதே சூழ்நிலை தான் யூனிவர்சிட்டிலையும் சரி படிப்புலையும் சரி. ஸோ அவங்களோட ஹை சப்சிடியில் படிக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவில் படிக்கும்போது நீங்கள் கட்டக்கூடிய பணம் இட் இஸ் டெஃபினெட்லி வேல்யூ ஃபார் மணி. ஸோ இப்போ ரஷ்யாவில் வந்து யூஜி படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கும்? அவங்க பிஜி பண்ணுறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ மற்ற கண்ட்ரீஸில் இல்லை இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மாணவர்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பல்வேறு தரப்புலேருந்து வராங்க. அவங்களோட எக்ஸ்போஷரை பொறுத்து தான் அவங்களோட ஃபியூச்சர் அமையுது. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஒரு டாக்டர் ஃபேமிலியிலிருந்து வராத மாணவர்கள், ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற நாடுகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆல்ரெடி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸாக இருக்காங்க, இல்லை அவங்களோட ரிலேஷன்ஸ் டாக்டராக இருக்காங்க, மற்ற வெளிநாடுகளில் இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய பாதையில் போகக்கூடிய ஒரு வழி அமையுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவில் மட்டும் வந்து எஃப்எம்ஜி எழுதி இந்தியாவில் செட்டில் ஆகணுன்ற ஒரு மோட்டிவ்ன்றது மட்டும் இல்லாமல் மற்ற வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, யூஎஸ் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமான யூஎஸ்எம்எல்ஏ கண்டிப்பாக எழுதலாம். அதே மாதிரி யூகே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யூகேல இருக்கக்கூடிய பிளாப் எக்ஸாம்ஸை எழுதலாம். இந்த மாதிரி எந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ்க்கான லைசன்சிங் எக்ஸாமை எழுதக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியை இந்த ரஷ்யன் டிகிரிஸ் உங்களுக்கு வழங்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாணவர்கள் எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த நாடுகளில் மருத்துவர்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் ஆஸ் தட், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப தூரமாக இருக்க ஒரு விஷயத்த இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான விஷயங்களா சொன்னீங்க. அண்ட் இப்போ ஃபைனலி 2026ல் ரொம்ப ஆசையோட ஒரு மாணவன் இருக்காங்க, ரஷ்யாவில் போய் மெடிசன் பண்ணும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? முதல்ல வந்து கண்டிப்பாக நீட்டை முழு முயற்சி எடுத்து 720க்கு 720 எடுத்தாதான் என்னோட அடுத்த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி இந்த மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு முதல்ல தயார்படுத்திக்கணும். எழுதி முடிச்சுட்டு இல்லை என்னால் வந்து அவ்வளோ மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக ரொம்ப நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் 4, 5 மாப்அப் எல்லாம் போகும். பட் ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மேக்ஸிமம் ஜூலை 15 உங்களுக்கான அட்மிஷன்ஸ் முடிஞ்சிடும்.
ஓகே. ஸோ மார்க் எனக்கு கம்மியாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இல்லை எனக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களோட நீட் எக்ஸ்பெக்டட் ஸ்கோரை வச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு இங்கே கிடைக்குமா கிடைக்காதா, கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மார்க் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ மார்க்கில் முடிஞ்சுது அப்படின்றத வச்சு எங்களால் கைட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நாங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் செஷனையும் நடத்தி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இம்மீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் ரைட் ஃப்ரம் அட்மிஷன், அதாவது வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அட்மிஷன் வாங்குறதுல இருந்து நீங்கள் போய் காலேஜில் சேர்ற வரைக்கும், அதாவது நீங்கள் போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதான்ப்பா என் ரூமு, இதான் என்னோட கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் காட்டுற வரைக்கும் நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ணி வருவோம். ஓகே. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரஷ்யாவில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையமும் ஸ்டடி அப்ராட் நிறுவனமும் ப்ளஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளும் இணைஞ்சு இந்த மாணவர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ரஷ்யன் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ரஷ்ய மொழியை ஒரு 30 நாட்கள் ஸ்பெஷலைஸ்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. மொழியை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பற்றி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி, ஒருத்தரை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, எப்படி கூப்பிடுறது அப்படின்றதுலேருந்து, இப்போ நம்ம கிளாஸில் ஒரு டீச்சரை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுவோம், அங்கே ஒரு டீச்சரை நீங்கள் எப்படி கூப்பிடலாம் அப்படின்றதுலேருந்து எல்லா பேசிக் விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறது தான் நம்மளோட ஒரு முக்கியமான கடமையும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது இவ்வளோ நேரம் வந்து எல்லாருக்கும் இந்த பயம், தயக்கம், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துட்டீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி நீங்க நிறைய தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் உடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வரும்.